புகை முகந்தன்ன மாசியில் தூஉடை முகைவாய் அவிழ்ந்த தகைசூழ் ஆகத்து செவி நேர்பு வைத்த செய்வுறு திவவின் நல்யாழ் நவின்ற நயனுடை நெஞ்சின் மென்மொழி மேவலர் இன்னரம்பு உளர நோயின்று இயன்ற யாக்கையர் மாவின் அவிர்தளிர் புரையும் மேனியர் அவிர்தொறும் பொன்னுரை கடுக்கும் திதிலையர் இந்நகை பருமம் தாங்கிய பணிந்து ஏத்து அல்குல் மாசு இல் மகளிரோடு மறு இன்றி விளங்க. இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நேத்து என்ன பார்த்தோம், பழனி மலையில தவம் செய்யறவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட எப்படி இன்னமும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பழனி மலையில இன்னைக்கும் நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழனி மலையை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய இடம் நோண்டினாங்க. உள்ள பார்த்தா இன்னைக்கும் அந்த சித்தர்கள் மாமுனிவர்கள் இன்னும் உள்ள உட்காந்து முருகனை தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னைக்கும் பல பல ரகசியங்களாக சொல்லப்படுது. இதுல அந்த பழனி மலையில வாழ்ற சாதாரண மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா, முருகனுடைய மக்கள், அவங்க அந்த பழனி மலையில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எப்படி இருப்பாங்களாம், வெண்புகை, அதாவது இப்ப பால் காஞ்சிச்சுன்னா அதுல இருந்து வெள்ளையா ஒரு புகை வருது பாத்தீங்களா, அந்த அளவுக்கு அழகா அந்த வெள்ளை வெளியேன்னு இருக்க உடைய போட்டிருப்பாங்களாம். வெள்ளை உடை தான் அணிஞ்சிருப்பாங்க. அடுத்தது கழுத்துல மாலை போட்டிருப்பாங்க. அதாவது முருகரை கும்பிடுற சாதாரண அந்த மலையில வாழ்ற ஜனங்க இன்னைக்கும் இருக்காங்க. நம்ம கிடையாது, சாதாரண ஜனங்க கிடையாது, முருகன் உலகத்துல வாழ்ற ஜனங்க. சரிங்களா, அந்த பேரலல் வேர்ல்டு அப்படின்னு சொல்றாங்களா, அந்த பேரலல் வேர்ல்டோட கான்செப்ட் இங்க வந்துருச்சு. பேரலல் வேர்ல்டு எக்ஸிஸ்டா இருக்கு அப்படின்றத இங்க நக்கீரர் சொல்றாரு. அந்த பேரலல் வேர்ல்ட்ல முருகனோட உலகத்துல முருகனுக்காகவே வாழ்ற மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெண்ணிற ஆடை, நல்ல வெள்ளை வெளியேன்னு இருக்க ஆடை போட்டிருக்காங்க, தூய்மையான ஆடை போட்டிருக்காங்க. அவங்க கழுத்துல அப்ப மலர்ந்த மலர்கள், அதை தான் நெக்லஸ் நம்மலாம் போடுறோம் இல்லைங்களா, செயின் தங்கத்துல போடுறோம், அந்த மாதிரி அவங்க பூவையே மாலையாக்கி கட்டி போட்டிருக்காங்க. அடுத்தது இந்த இசை, நம்ம முருகனுக்கு யாழ் இசைப்பாங்களாம் இவங்கெல்லாம். அதெல்லாம் நல்லா பயிற்சி எடுத்தவங்களா இருப்பாங்க. அவங்க யாழ் மீட்டுறதே பர்ஃபெக்ஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன், அதாவது ரொம்ப செம்மையா இந்த டிவைன் டியூன்லாம் பண்றாங்க இல்லைங்களா. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஏஆர் ரஹ்மான் தெரியும், ஒரு எம்எஸ் சுப்பலட்சுமி அம்மா தெரியும். அந்த மாதிரி இல்லாம எல்லாருமே அங்க அப்படியே பர்ஃபெக்ட்லியும் பர்ஃபெக்டா தான் மியூசிக் செய்வாங்க அப்படின்றத இங்க சொல்ல வராங்க. அந்த யாழ்ன்றது தூக்க ரொம்ப வெயிட்டா வேற இருக்கும், நல்லா அதை தூக்கி அதை வாசிக்கிறதுக்கே ஒரு பலம் வேணும் இல்லைங்களா. அதனால இவங்க எல்லாருமே நோயற்றவர்களாகவும் பலம் பொருந்தியவர்களாகவும் ரொம்ப கட்டுமஸ்தா இருக்கிறவங்க தான் அழகா வாசிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, அந்த யாழின் நரம்புகள் எப்படின்னா உறுதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உறுதியா இருக்கிற நரம்ப வாசிக்க நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லைங்களா, நாமளே இதுவா இருந்தா ஒன்றும் செட் ஆகாது. அதனால அந்த வாசிக்கிறதுக்கு தேவையான பலமுள்ளவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அவங்களோட மேனி என்ன கலரா இருக்குமா, இந்த மா இலை, சிறு மா இலை, மா தளிர் சொல்லுவாங்க இல்லைங்களா, மா இலை பெருசாயிடுச்சுன்னா தான் கிரீன் கலர்ல பச்சை கலர்ல இருப்பாங்க. ஆனா அவங்க செந்தளிரா இருக்கும்போது ஒரு ப்ரௌனிஷ் ரெட்ல இருப்பாங்க. இந்த மாயில நீங்க சின்னதா இளம் தளிர் பாத்தீங்கன்னா ப்ரௌனிஷ் ரெட் கலர்ல இருக்கும். அதாவது முருகனோட உலகத்துல இருக்க மக்கள் வெள்ளை வெளியேன்னு இருப்பாங்கன்றது கிடையாது, மான் தளிர் சிவப்புல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்படின்னா ஒளி பொருந்தியவங்களா இருப்பாங்க, தி தேஜஸ். அந்த தேஜஸ் அப்படி வேணா முருகனோட மக்கள், முருகனுடைய பேரலல் வேர்ல்ட்ல பழனியில இன்னைக்கும் இருக்காங்க. ஆனா நாம அவங்களோட ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ண முடியாது, நம்மளால அவங்கள பார்க்க முடியல. ஆனா அவங்க இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கலர் மான் தளிர் சிவப்பு. அந்த மான் தளிர் சிவப்புல இருக்க மக்கள் அப்படியே ஃபுல் ஒளி பொருந்தியவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்க முருகனை தியானித்து கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க உடம்பு பாத்தீங்கன்னா பல 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 பலன்னு அவ்வளோ தங்கம் மாதிரி ஜொலிக்குதான் உடம்பு. சரிங்களா, அந்த ஒளியை நம்ம கண்ணாலேயே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த இந்த இடுப்புல கட்டியிருக்காங்கல்ல, இடுப்புல 18 வடங்களாகிய மேகலைனா அந்த ஜில் ஜில்னு சவுண்டு வர ஒரு அணிகலன். அதை அந்த அந்த மேகலையை இடுப்புல கட்டியிருக்காங்க, 18 கட்டியிருக்காங்க. அவங்க நடந்து வரும்போது அந்த ஒளி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அழகான சொல் பேசுபவங்களா இருப்பாங்க, அழகா பாட்டு பாடுறவங்களா இருப்பாங்க, நல்ல மனமுடையவர்களா, தூய மனமுடையவர்களா இருப்பாங்க. அவங்க செய்யற எல்லா ஆக்ஷனுமே, எல்லா செயல் எல்லாமே முருகனை நோக்கி மட்டும்தான் இருக்கும். இவங்க எல்லாம் குற்றமற்றவர்கள். இவங்க எல்லாரும் அவங்கவுங்களுடைய மகளிரோட அங்க பழனிக்கு பழனி முருகனை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி இதுல போட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். என்னன்னா, சயின்ஸ் இன்னும் பேரலல் வேர்ல்ட்ல ப்ரூவ் பண்ணல. ஒரு வேர்ல்டு இருக்கு, அந்த ஃப்ரீக்வன்சியோட நம்ம மேட்ச் ஆனதான் அந்த வேர்ல்டை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுது.
ஆனா அது தியரியாவே இருக்கு. ஆனா இங்க நக்கீரர் வந்து அந்த மாதிரி ஒரு உலகம் சத்தியமாக இருக்கு, அது வந்து பழனியில எப்படி இருக்கு அப்படின்றத இங்க காமிக்கிறார். இது சயின்ஸ், ரொம்ப பெரிய சயின்ஸ் இது. ஆனா அந்த இந்த திருமுருக ஆற்றுப்படையில் நிறைய பாடல்கள் தொலைந்து போச்சு, அதனால நம்மளால அதுக்கு மேல கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த பாட்டு பேரலல் வேர்ல்ட கரெக்டா சொல்ற ஒரு பாட்டு. மிக்க நன்றி.